ஒப்பாரி வச்சு அழுது வச்சுட்டு ஒன்றும் நடக்காது. உன் மனது இந்த மனது எப்படி இருக்கிறோ அது மாதிரி தான் நீ இருக்க போற. நீ அழுது புரண்டு, நான் இந்த மாதிரிலாம் ட்ரையெல்லாம் பண்ணிட்டேன். நான் புரண்டு அழுது கொண்டாடி கத்தி கூப்பிட்டு என்னென்னமோ பண்ணிட்டேன். என்ன தெரியுமா ஒரே வார்த்தை வந்துச்சு, வே பேக் அபவுட் 2004 நினைக்கிறேன், 2003-4 ஷட் அப் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தது. God said shut up. Then I shut up. ஷட் அப் தான். சும்மா உட்காந்து பேசி பேசி இந்த எங்கள் அப்பா ஒரு உதாரணம் கொடுப்பாரு, அது சொல்ல வேணாம், அது அசிங்கமாக இருக்கும். சரி. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கும். சொப்பனம் பிறக்குவது நிறைய அர்த்தம் இருக்கு. ஒன்று சொப்பனம் வந்து நம்ம இந்த மாதிரி வரும். இன்னொரு சமயத்தில் நம்ம விஷயம், நம்ம ட்ரீம்ஸ் அண்ட் விஷன் நடக்கிறது அன்றைக்கி தோல்வியின் எண்ணங்கள் வந்துச்சுன்னா ரொம்ப பயங்கரமாக அன்றைக்கி ஒரு ட்ரீம் வரும். நம்ம வெள்ளம் வெற்றி கண்டு பயில்வான் மாதிரி அடித்து போட்ட மாதிரி ஒரு ட்ரீம் வரும். ஆனால் ஒன்றும் இருக்காது, மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இது எஸ்கேப் மெக்கானிசம் சாமி வரும். இதில் சில ட்ரீம் வரும், ஆண்டவர்கிட்ட வரும், வான் பண்ணுறாரு. ஃபாரோக்கு வந்தது, ஜோசப்க்கு வந்தது, மாதிரி எத்தனையோ ட்ரீம்ஸ், ஜேக்கப்க்கு வந்தது, எத்தனையோ பேர் வந்தது, எனக்கு நிறையா வந்துருக்குது ஆண்டவர்கிட்ட. அடுத்தது பிசாசிட்ட ஸ்ட்ரைட்டாக வரும், பொய்யான சொப்பனங்கள். வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். நீதிமொழிகளில் போட்டிருக்கோம், மூடனை மூக்கில் போட்டு தேய்ச்சா கூட அவன் மூடத்தனம் போவாதான். இந்த வாய் பேசுறாங்கல்ல, அவங்கள மூக்கை பூட்டி மூக்கை பெசிதல் ரத்தத்தை வர வைக்குமா, அது மாதிரி இவங்களுக்கு போட்டு தேய்ச்சா கூட அவங்களுக்கு மூடத்தனம் நிகழாது. அது மாதிரி வாய் பேசுறவங்கெல்லாம் வாயை மூடிட்டு உட்காரும். நீங்க பேசுறதுனால ஒன்னும் உருப்பட போக மாட்டீங்க. என்ன சாதிச்சீங்க? ஒன்னும் சாதிக்கல. நீங்க நினைச்சுக்கிறது உங்க மன நிறைவுனால அது நான் சொல்றது வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்டா அப்படின்னு நினைக்கிறீங்க. அங்க பாம்பு சொல்லி ஒரு பெரிய பாம்பை உருவாக்கி அதை நேரா வச்சுட்டு வந்துடுறீங்க. அது பின்னால் வந்து டமால்னு அடிக்கும். ஐயோ எனக்கு என்னமோ அடிச்சிச்சின்னு சொல்லுங்க. அப்புறம் பேய் வந்து அடிச்சுட்டான்னு சொல்லுங்க. பேயெல்லாம் அடிக்கல, நீ தான் அடிச்சுக்கிட்ட, நீயே உன்னை அடித்து கொண்டாய். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் இதுதான்பா. சில பேர் இருக்கிறாங்க, நான் இதை செய்திருவேன், அதை செய்து கொடுக்குறேன், இது பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், எல்லாம் பேசாதீங்க, செய்திருங்க. பேசி வாயில விட்டுட்டு செய்யலன்னு சொன்னா மாட்டிக்கிட்டீங்க. அதை செலுத்த தாமதியாதே, முட்டாள்தனமா இருக்காதே. ஆண்டவரே, நான் எனக்கு முழுவதுமாக என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். அவர் பார்ப்பாரு, தன்னோட காரியத்தை விட மாட்டான். அப்ப இவனை நம்ம கையில எடுத்தாச்சு, இப்ப இவனை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு அவரே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. இல்லாட்டி பேய்கிட்ட கொடுத்து கொஞ்சம் ட்ரீட் பண்ணி கொடுத்துருக்கா இதை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி ஒழுகும். அவ்வளவுதான். அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. அப்ப வாயே உன்னை மூடனாக்குகிறது. செய்ய முடிஞ்சதை பேசுங்க, செய்ய முடியாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பேசாதீங்க. பியாண்ட் அவர் இமேஜினேஷன். இப்போ ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு, இது செய்யலாம், இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். சைலண்டாக செய்து முடிச்சுடுங்க.
அதை விட்டு நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடாலஜி போய் அது ஊத்திச்சுன்னா அது நீ செய்ய போயிடுவ, மாட்டிக்குவ. நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். பேசாம வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா பெட்டர் பண்ணுங்க. ஏன் வாயை திறக்கிற? ஏன்னா we are dealing with the spirit world. Everything is spirit world. There's two kinds of spirit world is there. ஒன்னு தேவனுடைய இது, அவர் தேவனுடைய ஆவிக்குரிய ஸ்தலம், இன்னொன்னு பிசாசோட ஸ்தலம் இருக்குது. ரெண்டு பேரும் கேக்குது நீங்க வாயை திறந்து பேசும்போது. அதனாலதான் வாயை மூடுங்கன்னு சொல்றேன். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க செய்ய வைக்கிறது யாரு? உன்னை பாவம் செய்ய வைக்கிறது யாரு? வாய். எதுக்கு வாய் பேசாதீங்கன்னு சொல்றேன் தெரியுமா? இதுக்குதான். தேவனுடைய சித்தம் எதுவுமே எல்லாத்தையும் கெடுத்து விட்டுடும் இந்த வாய். அது புத்தி பிசக்கினால் செய்தது என்று தெரியாம பண்ணிட்டேன்பா, தெரியாம பண்ணிட்டேன் பிரதர், அது தெரியாம பண்ணிட்டேன் பிரதர். குடி நோண்டி மந்திரவாதி வைக்கிற மாதிரி காசு வைக்கும் போதும் அப்படிதான் சொல்றது, தெரியாம செய்துட்டேன். இல்ல ஒரு பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் நீயா இருக்கும், உனக்கு முடியாத காரியத்தில் தலையிடாத, எப்படியாவது ஒரு தடவை மாட்டிக்குவ, எவனாவது ஒருத்தன் வந்து செய்து விட்டு போயிடுவான். அன்னைக்கு அழுது பிரயோஜனம் கிடையாது. பைபிள்ல நிறைய ப்ராமிசஸ் இருக்கு. அந்த ப்ராமிசஸ் எல்லாத்தையும் கொடுத்து நாங்க கிளி ஜோசிய மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம். ஆனா இதெல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எப்படி நடக்கிறோன்றதை பொறுத்து இருக்கு. அந்த ப்ராமிஸோட கேத்து இன்னொன்று அட்டாச் ஆகிருக்கும். இப்போ உடன்படிக்கை, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவியுடைய வழி நடக்கக்கூடாது, பரியாசக்காரர் இடத்துல உட்காராமல் இருந்து 3 செய்யக்கூடாதுன்னு போட்டு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும், இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாக இருக்கிறோம், மனுஷன் பாக்கியவான். இந்த 5 காரியம் நடைபெற்றாதான் பின்னால உனக்கு நான் சொல்லுவேன். Every promise has a condition. நீ பாட்டுக்கு வந்துட்டு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லிட்டு சீட்டு விட்டா, அவன் பாட்டுக்கு அவன் செய்வதெல்லாம், நீ தானே சீட்டு கொடுத்த, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லிட்டு நான் போறேன், ஒரு தம் அடிச்சுட்டு போறேன்டா. இல்ல அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு தம்மு கிடைக்க மாட்டேங்குது. அது கூட ஒரு செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுக்கு புரியறதுக்காக பேசுறேன். ஒன்னும் நடக்காது. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு நல்ல அண்டர்லைன் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணு. தேவன் உன் வாயினால் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். அதாவது உனக்கு ஏதாவது ப்ரொமோஷன் ஏதாவது வச்சிருந்தா கூட அதை டமால்னு போட்டு உடச்சிருவாரு. எதுக்கு வாயை திறந்து அந்த வாயை பிறந்தானா மூட முடியாது, ஒரு ஏரியா போயிடுவான். அந்த மாதிரி வாயை பொழக்கிறது. வாயை பொழந்துட்டு என்ன பண்றது? அள்ளி வார்த்தையை விடுறது. அது எதுவுமே நடக்காம போயிட்டு கடைசியில கர்த்தர் என்னை கைவிட்டாருன்னு. கையே பிடிக்கலையே. முதல்ல நீ தான் வாயினால எல்லாத்தையும் கெடுத்துட்டிய.
ஆபிரகாம் ஆத்துமாக்களை சேவ் பண்றதுக்காக துணிகரமாய் கர்த்தருக்கு முன்பாக ஒரு வார்த்தை பேசுறேன்னு சொல்லி பேசுறான். இங்க நம்ம அள்ளி அள்ளி விடுறது, கர்த்தாவே நான் யார் தெரியுமா, நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா, நான் எவ்வளவு தியாகங்கள் செய்தேன் தெரியுமா, என்ன தியாகம் செய்துட்டேன். இவ்வளோ தூரத்துல இருந்து கோயிலுக்கு வரேன், அது ஒரு தியாகம். ஆமா, உன்னை யார் டிவி பார்க்க வேணாம்னு சொன்னது? இந்த மாதிரி ஏட கூடமா ஏதாவது ஒன்று பேசிட்டு அவட்டது நல்லது வரும்னு எப்படி வர எதிர்பார்க்க முடியும்? சில பேர் தனக்கு கேடு உண்டாக்குறதாக தன் வாயினால பேசி பேசி கெடுத்துக்குவாங்க, தன்னைத்தானே கெடுத்துக்குவான். மேபி அவங்க எப்படிப்பட்டவங்களை எப்படி பார்க்கறாங்க தெரியுமா, கத்தி அங்கே ஒன்று நினைச்சுன்னா அதை எடுத்து வேற குத்துக்குவாங்க, மற்றவனை குத்துறேன்னு நினச்சிட்டு தண்ணியே குத்திக்குவாங்க. ஒரு கத்தி இருந்துச்சுன்னா முன்னால் என்ன அதை எடுத்துட்டு பிளேட்டில் கத்தி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கத்தியை எடுத்து கத்து குத்திக்குவானுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டா, நான் அவனை குத்திட்டு இருக்கிறேன்னு. எவனை குத்திட்டு இருக்கிறேன்? உன்னைதான் குத்திக்குவான். இதான் வாய் பேசுறவனுக்கு அழகு. வாயை பேசி 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 என்ன பண்ணுவான், தன்னைத்தானே அழிச்சுக்குவான். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியால இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம். அவங்களுக்காக நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவல்ல நாங்க இருக்கணுமா? இல்ல, இன்னும் நாங்க உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டு ஏதாச்சும் இருக்கும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.